தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 17ஆம் தேதி தென் தமிழகம் அண்ட் வட தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் 18ஆம் தேதி தென் தமிழகத்தோட சில இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் வானிலை மையம் வட தமிழகம் அண்ட் புதுவை காரைக்கால்ல வறண்ட வானிலை நிலவும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 19 முதல் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் அண்ட் புதுவை காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் 22ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரத்தோட சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அதிகாலை நேரத்துல சில இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லும் வானிலை மையம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 28 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தும் வானிலை மையம் டிசம்பர் 20ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகள் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் பெருசா எந்த எச்சரிக்கையும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல மழை பெய்ததா சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையா ஈரோட்ல 32.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதிகளில் 19.4 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு தகவல் தெரிவிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.